உங்க வீட்டு கிச்சனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுமா? அதுவும் உங்க பட்ஜெட்ல இருக்கவே இருக்கு நம்ம கிளாசிக் கிச்சன். கிளாசிக் கிச்சன் அவங்களோட 30th ஆனிவர்சரிய ஒரு அட்டகாசமான ஆஃபரோட கொண்டாட போறாங்க. உங்க வீட்டு நார்மலான கிச்சனை ஒரு ஸ்மார்ட்டான கிச்சனா மாத்துறதுக்கு 30% டிஸ்கவுண்ட் தராங்க. கிளாஸான கிச்சன் வேணுமா? கிளாசிக் கிச்சன் வாங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செல்றிரைஜே அங்க பறை கொண்ட காற்றையணி புதுவை பைங்கமல தள் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தபாகமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஏறிரண்டு மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இயல்புருவரும் பாவாய். ஆண்டாள் இந்த பாடலில் எம்பெருமானிடத்திலே வேண்டுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மிக அருமையாக இருக்கின்றன. தான் யார், தன் தோழிமார் யார் யார், எம்பெருமான் எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் என்ன கேட்கிறோம், என்ன கேட்க இருக்கிறோம் என்பதையெல்லாம் தொகுத்து சொல்வது போல இந்த பாடலில் சொல்லுகிறாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையாய் சென்றிரஞ்சி அங்கப் பறைகொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலை எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என பாட்டு நிறைவேறுகிறது. பொருள் என்ன? அலைகள் மோதுகின்ற கடலை கடைந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கிய பெருமையுடையவனாகிய எம்பெருமான் கேசி என்ற அசுர வடிவத்திலே வந்த குதிரையை வீழ்த்திய பெருமையுடையவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம். திங்கள் திருமுகத்து சேயிழையாய் சென்றிரஞ்சி. பாருங்கள், மார்கழி திங்கள்னு தொடங்குறா, இங்கேயும் திங்கள்னு முடிக்கிறா. திங்கள் திருமுகம், அங்கே மார்கழி மாதம் என்ற பொருள் உண்டு. இங்கே திங்கள் என்பது நிலவு, மதிமுகம், அதாவது நிலவு போன்ற முகத்தையுடைய பெண்களாகிய நாங்கள் அங்கப்பறைகொண்டாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. நாங்கள் என்ன செய்தோம்? உன்னிடத்திலே பறை அருளை வேண்டி வந்தோம். அப்படி அருளை வேண்டி வருகிறதுக்கு வந்த என்னோடு வந்தவர்களை நான் உனக்கு சொன்னேன். என் தந்தையார் திருவில்லுத்தூரிலே தாமரை மலர்களை எல்லாம் ஒன்றாக தொடுத்து உனக்கு மாலையாக தருகின்ற பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர், அத்தகைய அவருடைய மகளாகிய நான், கோதை என்பது என்னுடைய பெயர், நான் சொன்ன இந்த 30 பாடல்கள் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. தமிழ் இலக்கியத்தில் ஒரு முறை உண்டுங்க. அதாவது முதல்ல வரிசையாக சொல்லிகிட்டே வந்து கடைசியாக ஆக மொத்தம் 30 என்று சொல்வார்கள். இப்போ நீங்கள் திருக்குறள் கூட பார்க்கலாம். தூங்காமை கல்வி துணிவுடுவை இம்மூன்றும் அப்படிம்பார், இந்நான்கும் இவ்வைந்தும் அப்படி சொல்கிறப்ப இந்த நம்ம சொல்லுவோம் மொத்தமாக போட்டு டோட்டல் எவ்வளவு அப்படின்னு. அது மாதிரி சங்கத்தமிழ் மாலை, சங்கத்தமிழ்ங்கிற வார்த்தையை ஆண்டாள் பயன்படுத்துகிறா பாருங்க. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வளைத்தோல் 4 கைகளை உடைய திருமாலாகிய உன்னை காண்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் எம்பாவாய்.
எல்லா வகையான பெருமையும் உடைய எம்பெருமானே, உன்னுடைய புகழை பாடுவதற்கு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வேண்டியவற்றை நீ தர வேண்டும், பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய தந்தையார் பெரியாழ்வார் மலர் தொடுத்து உன்னை வணங்கினார். நான் தோழிமாரோடு வந்து அவர் பூமாலை தொடுத்து பாமாலை தொடுத்து வணங்கினார். நானும் சூடிக் கொடுத்த சுடற்குடியாளாக உன்னை பாமாலையால் வணங்குகின்றேன், 30 பாசுரங்களை பாடியிருக்கிறேன் என்று எம்பெருமானை வாழ்த்தி பாடுவதாக இப்பாடல் அமைகிறது. புவனியிற்போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பேதவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியிற் புகுதெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பாடல் இப்படி தொடங்குகிறது. புவனியில் போய் பிறவாமையல்லால் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தோம் நாங்கள் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த பூமி சிவபெருமான வந்து போன பூமியா. மதுரை மண்ணுக்கு என்ன பெருமை தெரியுங்களா? மற்ற மண்ணில் எல்லாம் கடவுள் வந்தார், நடந்தார், இருந்தார், அமர்ந்தார் அப்படிப்போம். ஆனால் இந்த மண்ணை தாங்க தலையில் சுமந்தார் அப்படின்னு பெருமையாட்டு சொல்ல முடியும். பிட்டுக்கு மண் சுமந்ததல்லவா, இந்த மண் சிவபெருமானுடைய தலையில் சுமக்கப்பட்ட பெருமையுடையது. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. புவனியில் பிறவாமை அல்லால் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும். மலரவன் என்றால் தாமரை மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவனும் திருமாலும் சிவபெருமானே பூமியில் போய் தோன்றுகின்றார் என்று சொன்னால் நாமும் சென்று அங்கு பிறவி எடுக்க வேண்டுமென்று விரும்புவார்களாம். திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருமாலும் பிரம்மனும் உன்னை அறிவதற்கு முயன்றார்கள். அப்படி முயன்றவர்களே என்ன ஆசைப்படுகிறார்களாம்? பூமிக்கு சென்றால் அவரை பார்த்து விடலாமே, அப்படியானால் நாமும் பூமிக்கு சென்றிருப்போம் என்று அவர்கள் தாங்களும் பூமியிலே வந்து பிறப்பதற்கு ஆசைப்படக்கூடிய தன்மையுடையவன் நீ அல்லவா? அந்த தன்மையை அவர்களுக்கு உருவாக்கி தந்தவன் நீ அல்லவா? கடல் அமுதம் போன்றவனே, கருணை வெள்ளலே, உன்னை நாங்கள் பாடுவதற்கு வந்திருக்கிறோம், உன்னை திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்று மாணிக்கவாசகராகிய அந்த பெண் தன்னுடைய தோழிமாரை அழைத்து கொண்டு நீராட வைத்து கோயில் வாசலுக்கு வந்து கோவில் சூழலையெல்லாம் சொல்லி விடிகாலை பொழுதின் பெருமையை சொல்லி எம்பெருமானுடைய அருட்கருணையை பாடி சிவபெருமானை பழி எழுப்புகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.